வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா சவுலை கர்த்தர் அழைத்தாராம். சவுல் கர்த்தரை தேடி போல கர்த்தர் சவுலை தேடி அழைப்பு வந்துடுச்சு. சில சூழ்நிலைகளை நாம் எப்படி இருக்கிறோம் தான் முக்கியம். எப்பவுமே கர்த்தர் எட்டி பிடிக்கிற இடத்துல நம்ம எப்பவுமே நிற்கணும். நான் அடிக்கடி அதுதான் சொல்றேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். 1 Samuel words chapter 9 and verse 16. நாளை இந்நேரத்தில் பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். கர்த்தர் சவுலை முன்குறித்து சாமுவேலிடம் அனுப்பினது போல கர்த்தர் நம்மையும் இந்த பூமியில் உலக தோற்றத்துக்கு முன்பாக எபேசியர் 1:4 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி கர்த்தர் சவுலை சாமுவேல் கிட்ட அனுப்பிச்சாரோ அதே போல உலக தோற்றத்துக்கு முன்பாக எபேசியர் 1:4 உலகம் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் தெரிந்து கொண்டார்? சாமுவேல் கர்த்தரிடம் சொல்லி அனுப்பி வைத்தாராம். அதே போல கிறிஸ்து இயேசுவும் நம்ம ஒவ்வொருவங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்காரு, மறந்து போயிடக்கூடாது. நான் அடிக்கடி அதான் சொல்றேன், இந்த நோக்கத்தை கெடுக்க முடிதான் பிசாசு பல டைவர்ஷன்ஸ், பல விதமான அவமொழிகள், பழமொழிகள், சொல்லுகள் நம்மள ஸ்லோ டவுன் படுத்துறதுதான் எல்லா பிசாசின் ஆதிக்கங்கள் நடக்கிறது. ஆனாலும் இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னே கர்த்தர் உன்னை முன் குறித்திருக்கிறார். உன் உள்ளங்கையில இயேசு வரைந்திருக்கிறார். உன்னுடைய எல்லா காரியங்களையும் இயேசு அறிந்திருக்கிறார். நாளைக்கு இவ்விடத்தில் ஒருவன் வருவானா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு நாள் போதும்? விடிஞ்சு பார்க்கறதுக்குள்ள உங்க வாழ்க்கை மாற்ற இயேசுவால முடியும். அவங்க விடிஞ்சு பார்க்கறதுக்குள்ள சொல்ல, நீ கவலைப்படாத, விடியறதுக்குள்ள இந்த வனாந்தரத்து முழுவதுமாய் காடுகளால் நிரப்புற தெய்வம். எப்பவுமே தேவ சித்தத்தை செய்யணும். தேவ சித்தம் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேரு தெய்வ சித்தத்தை மறந்துடுறாங்க. யார் சித்தத்தை செய்யறாங்க? மனுஷன் சித்தத்தை. இந்த மனுஷால் இப்படி கோச்சுப்பாங்க, பரவாயில்ல கோச்சுக்கணும் இல்லங்க. எது நடந்தாலும் கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார். உலகம் தோற்ற முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்நேரம் போரில் உன்னமட்ட தேசத்தில் மீட்பதற்காக தெரிந்து கொண்டார். அநேக பேரில் இருந்தாலும் சாமுவேல் 16 அதான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் மேல் அதிபதியாக அபிஷேகம். ஒரு அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அபிஷேகம் nothing but Holy Spirit, the power. இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க தெரியல. ஆனா அபிஷேகம் பெறாதவங்க நீங்க இந்த 7ஆம் மாசம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னோட வாஞ்சை. எப்பவுமே இரவும் பகலும் அவருடைய துதி வாயில் எப்பவுமே இருக்கணும். துதிக்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தருடைய கரம் குறுகி போல, ஆனா நம்ம துதிக்கும் போது அந்த கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து இயேசு நீ துதிக்கும் போது செயல்பட ஆரம்பிக்கிறார். எத்தனை பேரை நம்பி விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நல்ல கரங்களை அப்பா சோதனை பண்ணுவோம். உங்களை உலக தோற்றம் முன்னே தெரிந்து கொண்டார்.
எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். தம்மிடம் வந்தவர்களை வெறுமையா அனுப்புவதில்லை. உன்னை தெரிந்து கொண்டிருக்கார். தாயின் கர்ப்பத்துல தோன்றும் முன்னே எப்படி இப்ப தெரிஞ்சிருக்காரு? ஒரு கர்ப்பத்துல உருவாக்கும் முன்னே, ஸ்கேனு கூட அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா அந்த கர்ப்பம் உருவாத்துக்கு முன்னே உன்னை அவர் தெரிஞ்சு கொண்டுட்டார். அந்த கர்ப்பம் உருவாத்துக்கு முன்னே, உலகம் தோற்ற முன்னே, இது கொஞ்சம் யோசிக்க முடியுதா? உலகம் தோற்றனா இப்போ, உலகம் தோற்ற முன்ன இப்போ சொல்லுங்களம்மா. உலகம் உண்டாக்குறதுக்கு முன்னே, உலகம் உண்டாக்குற முன்னே ஞாபகம் இருக்கா? நம்ப முடியுதா? உலகம் தோன்றதுக்கு முன்னே இந்த உலகத்துல நான் இப்படி, சில பேர் ட்ரீம் ஹவுஸ் கட்டுவாங்க, 3Dல கட்டுவாங்க, கேட்ல மாயால ஒரு 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 வரைபடம் கட்டுவாங்க. இதுதான் ஒரு பிளாட்ஸ்குள்ள போன மாடல் ஹவுஸ்ன்றாங்க, கனவு இல்லம். அந்த கனவு இல்லை எப்படின்னா, அந்த இடம் கிரவுண்டா தான் இருக்கும், கல்லு முரடு எல்லாம் வளர்ந்து இருக்கும். அந்த இடம் அதை கட்டி அதை ஒரு கிராஃபிக் பண்ணி காமிப்பாங்க. இந்த வீடு இப்படித்தான் அமைக்க போகிறது, இப்படித்தான் கட்ட போகிறோம், இந்த வீட்டில் இந்த அம்சலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கிளிப்பு பார்ப்போம். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? இந்த ப்ரமோட்டர்ஸ் இந்த பில்டிங், இங்க கூட போய் பாருங்க, ஒரு பில்டிங் கட்டுறாங்க, இதுக்கு இடிக்கும் போதே ஒரு போர்டு வச்சாங்க. அந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா அழகான ஒரு பேலஸ் மாதிரி. எவ்வளவா ஒரு 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 பிளாட் 3.5 கோடி. கரண்ட் வந்துடுச்சு, சோத்திரம். 3.5 கோடி. அந்த 3.5 கோடி எவ்வளவா? 1000 ஸ்கொயர் ஃபீட்டா, 1800 ஸ்கொயர் ஃபீட்டா? இதை தோற்ற முன்னாடியே அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 1 கோடி கேட்டு ஜோம் பண்றீங்க வீட்டுக்கு, 1 கோடிக்காரெல்லாம் மலை ஏறிச்சு. 3.5 கோடி ஜோம் பண்ணுங்க. இந்த 1 கோடி கொடுத்தா என்ன பண்ண? நைட் பேர்ல கேட்டாங்க, வீடு வாங்க வேண்டாங்க. 1 கோடியில வீடு வாங்க வேணுமா சென்னையில? இப்ப பாருங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான், வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு வரைபடம். இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம இயேசு, நம்ம கர்த்தர் நம்மள எல்லாம் இப்படிலாம் இவங்க இருப்பாங்க, இந்த நேரத்துல இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல இவங்க இங்க உட்காருவாங்க. கர்த்தர் முன்னாடியே உலக தோற்றம் முன்னாடி உன்னை முன்குறித்துட்டார். ஆனா நம்ம பிறக்கும் போது எப்படி பிறந்தோம், வளர்ந்தோம் எப்படி வளர்ந்தோம்? லட்சுமண பேதரை போய் கேட்டோம்னா, நீங்க பிறந்து எப்படி வளர்ந்தீங்க? நான் கிராமத்துல வளர்ந்தேன். எங்க போய் இருந்தீங்க? வேற ஒரு மார்க்கத்துல இருந்தேன். இயேசு நாடு யாருன்னு தெரியாது. கோபாலகிருஷ்ணன் பேதரை கேட்டா சொல்லுவாரு, நான் பிறந்ததே கிறிஸ்துவத்துல பிரதர் இல்ல, நான் இப்ப சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். பகல்ல பார்த்து பேசணுமா, பக்கம் பார்த்து. ஆமா, அப்ப வேற ஒரு இதுல இருந்தாரு. பிறந்த உடனே அவர் என்ன நினைச்சாரு? இதுதான் எனக்கு உண்மை, இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் எனக்கு எல்லாம் நினைச்சாரு. ஆனா பிறந்த பிறகு வளர 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 நேர நாள் வரும்போது கர்த்தர் தமக்கென்று பிரித்து எடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப பிரிச்சு எடுத்த உடனே, இப்ப கல்பனா நீ பிறந்ததுன்னா, இப்போ கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாரு, கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட. நீ ஸ்கூலுக்கு போக நினைச்சு பாத்தியா? இல்ல. நீங்க உட்கார நினைச்சு பாத்தியா? இல்ல. ஆனா கர்த்தர் முன்னாடியே உன்னை எழுதி வச்சுட்டார் பவர் ஆஃப் ஜீசஸ்க்கு. புரியுதா? அப்ப கர்த்தர் முன்னாடியே உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னை முன் குறித்த பிறகு, இன்னைக்கு பல ஆடு வெளில சுத்திட்டு இருக்கு. பவர் ஆஃப் ஜீசஸை விட்டுட்டு பல ஆடு வெளில சுத்திட்டு இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் இங்க தான் அடிச்சு உட்கார வச்சாரு, இங்க தான் முன்குற்றி வச்சிருக்காரு.
எங்க சுத்தினாலும் கர்த்தர் இங்க கொண்டு வந்தாதான் எழுந்து பெத்தலுக்கு போ, அதுதான் உன்னோட தகப்பனை விடு, அங்கதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரு. இப்ப எல்லா இடமும் அவன் போறான், எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ண இடம் தான். ஆனா போற இடம்லாம் அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்களம்மா, பேசக்கூடாது முடிவு பண்ணி வந்துக்கிறீங்களா? போற இடம்லாம் என்னதான் பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்பதான் அவன் ஒரு தீர்மானிக்கிறான். என்ன தீர்மானிக்கிறான்? இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? பிரச்சனைக்கு என்ன காரணம்? இன்னைக்கு எத்தனை பேர் பிரச்சனை வரும்போது யோசிக்கிறீங்க, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதனால நான் இந்த சிச்சுவேஷனுக்குள்ள வந்துட்டேன், ஏன் இதெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்னு யாரும் நினைச்சு பார்த்தீங்கன்னா, அது நினைக்கிறது தான் உணர்வு. உணர்வு உள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். உணர்வு இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை உணர முடியும். தாவீது ஒரு தப்பு செஞ்சிட்டார். தப்பு செஞ்ச உடனே நான் ராஜா, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு என்ன பண்ணல அவரு, யாருக்கிட்டே போய் பேசல. எங்க போயிட்டாரு? கரெக்டா கடவுள் சமூகம் தான் நமக்கு தீர்வு. நீ எங்க வேணா சுத்தலாம், எங்கெங்கமே போலாம். கர்த்தர் ஒரு நாள் காலை ஒடிச்சு இங்கதான் கொண்டு வருவாரு, இங்கதான் கொண்டு வருவாரு. நான் எங்க உன்னை உலக தோற்ற முன்னாடி தெரிந்துக்கணும்னா அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் யாரு எங்கெங்க இருக்கணும், எங்கெங்க வைக்கணும், எங்கெங்க யூஸ் பண்ணணும், எங்கெங்க ஆசீர்வதிக்கணும், அந்த பர்பஸை கர்த்தர் நிறைவேற்றவரா இருக்கிறார். இந்த சவுல் பிறந்து வளர்ந்தது எங்கேயோ, கழுத காணா போயிடுச்சு. பாவம், அவன் எதுக்காக வரான்? கழுத போயிடுச்சு, கழுத காணா போயிடுச்சு. கழுத காணா போச்சுன்னா என்ன பண்ண போது, கழுதுன்னு விடல. நம்ம எல்லாம் புள்ள காணா போச்சுன்னு விட்டுறாங்க. நேற்று ஒரு அம்மா போன் பண்ணி, நான் போனேன், அந்த புள்ள எங்க போச்சுன்னு தெரியல, பஸ் நான் முன்னாடி ஏறிட்டேன், நான் ஏறிட்டு சீட்ல பகரம் புள்ளைய காணும். என்னம்மா இவ்வளவு கூலா சொல்ற, புள்ளைய காணும்? அது போன் நம்பர் தெரியும், அது வந்துடும். இப்ப பிறந்தது 3 வயசு, போன் நம்பர் என்ன கேட்ட சொல்லுது 383838. ஆச்சரியமா இருக்கு, மைண்டுக்குள்ள அவ்வளோ ஃபீடா இருக்கு குழந்தைங்களுக்கு. ஆனா தேவன் நம்முடைய ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்துல தெரிந்து வச்சிருக்காரு, மறந்து போயிடாது. நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்கூலுக்கு போறோம், எதுக்கு போறோம்? படிக்க போறோம். அந்த ஸ்கூல்ல படிச்சு முடிச்சோன்னு நம்மளுக்கு என்ன தராங்க? ப்ரமோஷன், பாஸ். சபையில எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்கிறீங்க? சபையில பாஸ் ஆகிருக்கிறீங்களா? நீங்க எக்ஸாமே வைக்கல, எங்க பாஸ் ஆகிறது? நம்ம வாழ்க்கை அனுதினமும் எக்ஸாம் தான். வாழ்க்கை என்பது போராட்டம், நல்லதொரு போராட்டம். மெதித்திடுவாய், தாண்டிடுவாய், மான் கால்களோடு கொண்டு மறவே மறாது. கர்த்தர் உயர்த்துகிறவர். அப்போ கழுத காணா போயிடுச்சு, அவன் கழுத போச்சுன்னு விடல. கழுதைக்காக எத்தனை நாள் தேடுறான்? 3 நாள். என்னம்மா உங்க வீட்டுல யாரும் இல்லை அப்படின்னு கேட்டு ஜெபிக்க கூப்பிட்டீங்க, யாரும் இல்லை. உங்க வீட்டுக்காரங்க, உங்க பிள்ளைங்க, அது கழுதைங்கனா போயிட்டு வரும். யார் வீட்டுக்காரர்? அது கழுத எங்கன்னா சுத்திட்டு வரும். ஆனா இவனுடைய கழுத காணா போயிடுச்சு. அவன் போய் தேடுறான். 3 நாள் அழுவும். அப்படித்தானே போட்டிருக்கு வேதம், வாசிச்சு பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. 3 நாள்களுக்கு முன்னே காணாம போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. எப்ப காணா போச்சா கழுத? 3 நாள். 3 நாள் காணா போன கழுதையை பாருங்க. 3 நாள் ஒரு டைம். 3 நாள் உபவாசம். 3 நாள் இயேசு அந்த பூமியின் அந்த கல்லறையில் இருந்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உன் வாழ்க்கையில நீ விசுவாசிச்சா, இன்னிலிருந்து 3 நாள்ல ஒரு அதிசயம் நடக்கும். நீ விசுவாசிச்சனா கர்த்தர் உனக்கு கதவுகளை திறந்து உனக்கு விசுவாசமாய் எல்லாம் காணா போனது எல்லாம் கிடைக்க முடியாது. கர்த்தர் உதவி செய்வார். என்னன்னா காணா போச்சு, நான் எதுவுமே தொலைக்கலையே, நான் பத்திரமா வச்சிருக்கேன் என் பொருள். இல்லைங்க, நீங்க ஏதோ ஒண்ணு விட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு லேக், ஏதோ சமாதானம் போயிடுச்சு, ஏதோ ஒரு சந்தோஷம் ஒன்று விட்டு போயிடுச்சு.
ஏதோ ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியாம பிசாசு திருடி கொண்டு போயிருக்கிறான். அது எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பியும் தர வல்லமையா இருக்கிறாரு. துதிக்காரமை. இரண்டாவது பாருங்க, உலகம் தோற்ற முன்னே, நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னே, உலகம் உண்டாவதுக்கு முன்னே கர்த்தர் உன்னை தெரிஞ்சு கொண்டார். You are my beloved. அடுத்தது, அநேக பேர் அந்த தேசத்துல இருந்தோம், கர்த்தர் ஒருவனை தான் தெரிஞ்சு கொண்டார். அந்த சவுல் எப்படிப்பட்டவனா இருந்தானா, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் எல்லாவற்றும் தெரியவனா இருந்தான். கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக நம்மையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய பொறுப்பையும் வெகுமதியும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த மாதம் அவருடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பதே கர்த்தருக்கு நோக்கமா இருக்கு. எதற்காக சவுலை கர்த்தர் உண்டாக்கினார்னா, ஜனங்களை விடுவிக்க. யார்கிட்ட காப்பாத்த? பெலிஸ்தர் கையிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியாய் கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். உன்னை தெரிந்து கொண்டிருக்காருன்னா, உன்னை கொண்டு சில பேரை காப்பாற்ற போறாரு. உன்னை கொண்டு உன் வீட்டை காப்பாற்ற போறாரு. உன்னை கொண்டு நீ இருக்கிற பகுதியை அதுதான் பர்பஸ். இன்னைக்கு அந்த பர்பஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்ம ஒரு நாள் நீ கவலைப்படக்கூடாது. கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார்னா, குடும்பத்துல கோத்திரத்துல ஒருத்தனை தெரிந்து கொண்டது உன்னை கொண்டுதான் தேசங்களை அசைக்க முடியும். கர்த்தர் தெரிந்து கொண்டு உட்கார வச்சிருக்காரு. ஒரு நாள் வரும், அதை புரிஞ்சு கொள்ள முடியும். சவுல் தேவனை தேடி போகவில்லை, அவன் கழுதை தேடி போனான். ஆனா கர்த்தர் சவுலை தேடி அவனை உயர்த்தத்துக்காக அவனை முன்குறித்து வைத்திருந்தார். ஆனா சவுலுக்கு பாருங்க, இந்த குறித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அப்போ அவன் தேவனிடத்தில் எனக்கு தேசத்தில் ஒரு உயர்ந்த பதவி கொடு என்று கேட்கவே இல்லை. அவன் தேவனிடத்தில் தேடி வந்து அவனை ஒரு தேசத்தின் அதிபதியாய் அபிஷேகம் பண்ணினார். இன்ற தினத்தில் நாம் கேட்காத, எதிர்பாராத, நினைத்து பார்க்க கூடாத அந்த ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய அதிசயத்தை இயேசு இன்றைக்கு உங்க மத்தியில செய்வார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? எங்க உங்க கதைலாம் இங்க இருக்கு. இப்போ கூப்பிடுறேன், கீழே வா. எவ்வளவு மார்க் எடுத்துக்கிறீங்க? ஒரு மார்க் எடுத்துன்னு உட்காந்து இருக்க மேல. 2 பேரும் வாங்க, உங்க 2 பேரையும் ஃப்ரெண்ட் 2 பேருமே ஒண்ணு. இவரை ஒண்ணு, அவரை 2 பேரும் ஜோடியா உட்காந்துக்காங்க. மார்க்ல கூட ஒண்ணு. ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்களா? சைரஸ் அவர் யாரு? அரவிந்தா, அவினாஷ். பார்த்துக்குப்பா, நல்லா முடிட்டு வைக்கிற. ஜீவிதா ஃபர்ஸ்ட் மார்க். யார் ஜீவிதா? வெரி குட். எல்லா கரங்களை தட்டுவோம். ஜீவானந்தம் 2வது. ஜீவானந்தம்மா, கரங்களை தட்டுவோம். எல்லாருக்கும் பர்ஸ் இருக்கு, தரேன். இவங்க என்னதான் சண்டே கிளாஸ்ல பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு தான். எல்லாம் ஸ்கூல் பேப்பர் இல்ல, சண்டே ஸ்கூல் பேப்பர். ஆமா, வாதியார் புள்ள மக்குன்னு வாங்க. இந்த ஊழியக்கார புள்ள எடுத்து வச்சுக்கிது பாருங்க.
எப்படி பைபிள் எடுத்து முகத்தை மூடின்னு பாக்குறாரு. வா வா, நீங்க நினைச்சு பார்க்கல இந்த ட்விஸ்ட். இன்னைக்கு காலைல இங்க வந்து தான் கர்த்தர் பண்ணார். நம்ம பிள்ளைங்களை நல்லா வசனம் உள்ள போயிட்டே இருக்கணும். நான் அதுதான் சண்டே கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லியிருக்கேன். எவ்வளவு நாளும் வசனம் உள்ள போயிடும். அந்த வசனம் தான் அந்த பிள்ளைகளை நல்லா வளர்க்கும். இன்னைக்கு ஒரு இந்து மனுஷன் அவர் சொல்றாரு, நான் 3 தடவை பைபிள் படிச்சுட்டேன். பாத்தீங்களா 3 தடவை பைபிள் படிச்சேன். இயேசுவின் சரீரமும் இயேசுவின் ரத்தமும் அவங்க என்ன எதை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க தெரியல. இயேசுவின் சரீரம் என்பது அவரோட வசனம். அவர் சொல்ற வார்த்தை, அவர் வார்த்தையை உட்கொள்ளணும். ரத்தம் என்பது அவருடைய சுவாபம். அந்த ரத்தம் நமக்குள்ள பருகுகின்ற அப்போ கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ள வரணும். அதான் சொல்லுவாங்க, அந்த ரத்தம் பாருங்க மாறவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு ரத்தம் தான் அது அப்படியே இருக்கும். சொல்லுவாங்க திட்டு, ரத்தத்துல அப்படியே ஊரே இருக்கு ஜான் உங்களுக்கு. அந்த ரத்தத்துல சுவாபங்கள் இருக்கு. அப்ப பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லாம் இங்க உட்கார வச்சிருக்காருன்னா ஒரு உன்னத அழைப்புக்காக தான் உட்கார வச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆசாரியர்கள், லேவியராகவும் கர்த்தருக்கு பணிவிடை செய்யற ஊழியக்காரரா இருக்கிறீங்க. அதை நீங்க அதை மலிக வச்சுதான் பிசாசுனா செய்யறான். தேடாத ஒன்றை அதை தேடி போக வைக்கிறான். நாடாத ஒன்றை நாடி போக வைக்கிறான். You are with a purpose. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனிதன் கூட இங்க லோக்கலா சும்மா நான் வந்த அப்படின்னு இல்லை. எல்லாருமே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்காரு. கேட்டது ஒண்ணுதான், ஆனா கிடைத்தது இன்னொன்று. நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நீ எதெல்லாம் கேட்கிறியோ கர்த்தர் இந்த மாதத்துல நீ துதிக்கும் போது அதை எல்லாம் உனக்கு தருவார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? கேட்டதே கொடுத்தார், கேளாததே கொடுத்துட்டார். கேட்டதை கொடுத்தார். அவன் என்ன கேட்கிறான்? யாருக்கா கேட்கிறான்? நல்ல டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், நல்ல ஆர்கிடெக்ட் பண்ணணும், ஞானம் கொடு அப்படின்னு கேட்கல. சின்ன பசங்க சயின்ஸ்க்கு, ஆண்டவரே எனக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஞானம் கொடு ஆண்டவரே. படிக்கிறதுக்கு இத படிச்சாலே போதும், அதுல ஞானம் வந்துடும். வேதம் தான் வெளிச்சம். நான் பாடம் படிக்கலாம்னா கூட, ஸ்கூல் பாடம் படிக்கலாம்னா விட்டுருவேன். சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, போது ஸ்கூலுக்கு போது டியூஷன் வந்து உட்காந்து நைட்டு தூங்குது, சோறு கூட கொடுத்துருவேன், கேட்டது கூட வாங்கி கொடுத்துருவேன். ஆனா இதுல நோ காம்ப்ரமைஸ். அவங்ககிட்ட 3 நாள் பேசல. இது இந்த சப்ஜெக்ட் பேசல, 10 commandments பேசவே இல்லை. டாடியை கூட பேசி டாடி படிக்கிறேன் டாடி பேசவே இல்லை. பைபிள் படிக்காத பிள்ளைகிட்ட என்ன பேசுறது? எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டு உட்காந்து நைட்லாம் படிச்சான். எனக்கு இங்கிலீஷ்ல தான் படிக்க தெரியும். படி, ஏதோ ஒன்று படி. வேதத்தை நம்ம படிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். இவன் கேட்டது ஞானம், இவன் தேடி போனது கழுத. ஆனா கிடைச்சதுன்னா, இவன் ஞானத்தை கேட்டான், ஆனா கிடைச்சதுன்னா ஐஸ்வர்யம். இதுக்கு நானும் கேட்டான், ஜனங்களை நடத்துவதற்காக ஞானம் கேட்டான். ஜனங்க அப்போ அவ்வளவு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள ஞானம் இல்லைன்னா நடத்தவே முடியாது. ஜனங்களுக்கு நடத்தணும்னா என்ன வேணும்? ஞானம். ஒன்னு எப்படி பண்ண அந்த ஒன்னு அப்படின்னு நீ அவனுக்கு தான் பேச, நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற. நானும் பார்த்துதான் எனக்கு 2 பாஸ்டர் வர சரியில்லை இல்ல? ஆமா பத்துங்க வர சரியில்லை எல்லாம். இது என்ன தெரியுமா? கொஞ்சம் ஸ்லோவா எடுக்குது ஷிஃப்டிங். ஆனா இழுத்து பிடிச்சிடும் வச்சுங்களேன். இப்போ இதெல்லாம் பண்ண என்ன ஆயிடும்? கோச் பிள்ளை ஜான்
வாய் மூணு கம்முன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா when time comes கர்த்தர் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் ஒழுங்கினமா இருக்கோ, வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு குறையா இருக்கோ, வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்கோ, வாழ்க்கையில எதெல்லாம் பற்றாக்குறையதோ, ஏற்ற வல்ல கர்த்தர் உனக்காக நீ கேட்காததை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமுள்ளவரா இருக்கார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? அவர் ஏபிள் டு கிவ். கர்த்தரிடத்துல அவன் தகுதி பார்த்து உயர்த்த கடவுள் ஒரு நாளும் விட மாட்டார். இன்னைக்கு மனுஷன் பாருங்க, நம்ம தகுதியை பார்ப்பான், ஆனா கர்த்தர் தகுதியே பார்க்கறது. அவர் பார்க்கறதெல்லாம் அவருடைய கிருபை மட்டும்தான். நேற்று தினத்துல ஏசாயா 55 அந்த வசனம் பாருங்களேன், அது அப்படி எனக்கே பேசின மாதிரி இருந்துச்சு, நம்ம சபைக்கே பேசின மாதிரி இருந்துச்சு. நான் அதை நைட்டு கூட படிச்சேன். நைட் 1:30 மணிக்கா போன்ல ஏதோ பேசியிருந்தேன், சத்தமா படிச்சிருந்தேன். 1:30 மணிக்கு வாசிங்க பார்க்கலாம். 55:1. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து பாருங்க. தாகமா இருக்கிறவர்கள் நீங்க எங்க வரணும்? தண்ணீர். தண்ணீர் எதை குறிக்கிறது? தாகம் உள்ள மேல தண்ணீரை ஊற்றுகிறார். வறண்டு போயிருக்கிற ஒரு அவாந்திர வெளியே ஆறுகளால் நிரப்புகிறவர். நீ ஒரு வேளை தாகமா இருக்கலாம், நீ தண்ணீருக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். தாகமா அந்த தாகம் உள்ள மேல் தண்ணீரை கத்தறிந்த இந்த மாதத்துல ஊற்ற வல்லவரா இருக்கிறார். நீ நினைக்கிற என்னால ஜெபிக்க முடியல, மிந்தி மாதிரி என்னால் ஜெபம் பண்ண முடியல, மிந்தி மாதிரி என்னால நடக்க இல்ல. ஆனா தாகம் இருந்துச்சுன்னா போதும், உன் தண்ணீர் நிரப்பப்படும். அடுத்தது, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணமே இல்லைன்னா கூட வாங்கி சாப்பிடலாம், ஆசீர்வாதம். எங்க வரணும்? பணம் இல்ல, ஆனா அவன் எங்க போனா சொல்லுங்க? சவுல் எங்க போனா? பணம் இல்ல. அவன் சொல்றான், இந்த இவருக்கு கொடுக்க எனக்கு காணிக்க கூட இல்ல, பணம் கூட இல்ல. பரவாயில்ல, அவன் போன இடம் சரியான இடமா இருந்துச்சு. நீ போன இடம் சரியா இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை அங்க உயர்த்துவா. உனக்காக மன்னாவை கர்த்தர் அங்க வைத்திருப்பார். உனக்காக ஒரு ஆகாரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அப்ப ஆலயத்துல என்ன இருக்கு? ஆகாரம். இப்ப என்ன சொல்லி இருக்கு? பசியா உள்ளவர்களே நீங்க வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன வாங்கி சாப்பிட முடியாது. நீங்கள் வந்து பணமும் இன்றி இளையமின்றி கிரயம் இல்லாம திராட்சரசத்தை கொள்ளுங்கள். பணம் வேண்டாம், கிரயம் வேண்டாம். நீங்க என்ன செய்யலாம்? வந்து திராட்சரசம். இதை குறிக்கிறது விடாச்சு போனவனுக்கு, ஒன்று இல்லாதவனுக்கு, தோத்து போனவனுக்கு கர்த்தர் அந்த திராட்சரசத்தை கொடுக்கிறார். திராட்சரசம் என்பது ஒரு தேவனுடைய பலனை கொடுக்கிறது. திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது? திராட்சை தோட்டம் ஒரு தேவனுடைய ஒரு வீடு, வினியாடு, ஒரு தேவனுடைய சபை, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இப்போ தாகமா இருக்கிறவன் வந்து இங்க பணம் இல்லாம கிரையம் இல்லாம நீ சாப்பிடு. என்ன சாப்பிடணும்? வசனம். வெரி குட். வசனத்தை உட்கொள்ளணும். அந்த வசனம் உள்ள போக 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 உன் ஆத்மா குளுமையாயிடுமா. அதனால பிசாசு என்ன செய்வான்? வசனத்தை கேட்க விட மாட்டான். நம்ம சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகும்? என்னமாகும்? என்ன ஆகும் பிரதர்? சரி, இப்ப இந்த வயிறு இருக்குல்ல, இது பேரு தொப்பைன்னுவாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கும்? பாருங்க, இதுக்குள்ள குடல் இருக்கு. ஃபேட் தானே சிஸ்டர் இருக்கும்.
ஃபேட் தானே இருக்கு, அது லேயரா ஃபேட் இருக்குமா? ஃபேட், இந்த ஃபேட்டுக்குள்ள தான் இந்த லேயர் ஆஃப் ஃபேட் கொழுப்பு இருக்கும். அப்படித்தானே இருக்கும். எனக்கு மெடிக்கல் தெரியாது, மெடிக்கல் டாக்டர் அங்க இருக்கிறாங்க. என்னம்மா இருக்கு சொல்லுங்க டாக்டர். அம்மா ஃபேட். இந்த ஃபேட் என்ன செய்யறாங்க, இங்க சின்ன ஓட்டை போடுறாங்க ஒரு சைடுல, அது பேர் என்ன? கிளைகோசிஷன். ஒரு ஓட்டை போடுறாங்க, ஒரு பைப்ல எப்படி இதை உரியிறாங்களோ அந்த மாதிரி இப்படி பண்றாங்க. அந்த ஃபேட் மட்டும் அப்படியே வருது, அதை ஃபில் பண்ணிக்கிறாங்க. 3 லிட்டர் 4 லிட்டர் அப்படியே ஃபுல்லா எடுக்கிறாங்க ஃபேட். வயிறு பார்த்தா ஃபிளாட் ஆயிடுது. நோ எக்ஸசைஸ், நோ ஜாகிங், நோ வாக்கிங். ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்படியே எடுத்துறாங்க எல்லாத்தையும். எங்கன்னு சொல்லாதீங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்க சில பேர்லாம், ஃபேட் ஆகிட்டாங்க. அப்ப இந்த ஃபேட்ல எங்க இருந்து வருது? சாப்பிடுற சாப்பாட்டுல வருது, ஆகாரம். நம்ம இந்த பிசிக்கல் பாடிக்கு சாப்பாட்டுல ஃபேட் வருது. ஆனா இங்க வேதம் சொல்லுது 55ல இன்னொரு கொழுப்பு இருக்கு. என்ன கொழுப்பு? வாசிங்க கீழே. சாப்பிடுங்கள், நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. பாருங்க என்ன சொல்றாரு. அப்பம் இல்லாத இடத்துல என்ன பண்ணக்கூடாது? வார்த்தை எங்க இல்லையோ, தேவ வார்த்தை எங்க இல்லையோ அங்க என்ன பண்ணாத, பணத்தை. நிறைய பேர் என்னாலதான் போக முடியல, ஆனா நான் கொடுக்கிற காணிக்க போகட்டும். ஆனால்தான் சரியான இடத்துல உன்னுடைய விதை விதைக்கணும். அங்க போய் என்ன பண்ணாத, ஆகாரம் இல்லாத இடத்துல உன் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பாயாக. சிலை அழைப்பானே. ஆமா, எனக்கு தமிழ் கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சு சிரிக்கிறியா? சரி, வைக்கல வாசிங்க. நீங்கள் எனக்கு எப்படி செவி கொடுக்கணும்? வெரி 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 கவனமா செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது நலமானதை சாப்பிடும் பொழுது உங்க ஆத்மா எப்படி இருக்குமா? கொழுமையான பதார்த்தங்களால உன் ஆத்மா மகிழ்ச்சி அடையும். இன்னைக்கு ஆத்மால கொழுமை இல்லை. இந்த ஆத்மா எப்படி கொழுக்கும்? வசனத்தில் எவ்வளவு உட்கொள்றியோ. நல்லா பாட்டு பாடு, கையை தட்டி பாட்டு பாடு, நல்லா சோத்திரம் பண்ணு. கீழே மேல ஏறி வந்து படிக்கட்டு, ஒவ்வொரு படிக்கட்டுக்கு ஒரு சோத்திரம் சொல்லணும், இறங்கு சோத்திரம் சொல்லணும். அது ஒரு கணக்கு வச்சு ஒவ்வொரு படிக்கட்டு. அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா எந்த படிக்கட்டு 5 மாடி ஏறணும், லிஃப்ட் இருக்கு. ஆனா நீ ஜபிக்கணும்னு முடிவு பண்ணினா காத்தால சோத்திரம் பண்ணிக்கினே ஏறு, ஸ்தோத்திரம் பண்ணி ஏறு. இதுல பாருங்க, எக்ஸசைஸ், சோத்திரத்துக்கு சோத்திரம், ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம். நீ ஒவ்வொரு சோத்திரமும் பிசாசுக்கு வைக்கிற ஒரு வேட். சோத்திரம் சொல்லும் போது அந்த இடத்துல தேவ கிருபை பெருகுமா. சோத்திரம் ஒரே ஒரு வார்த்தை பிடிக்காது சோத்திரம் பிசாசுக்கு, அவனுக்கு வர ஆத்திரம். அப்ப சோத்திரம் சொன்னா அவன் தலை கவிழ்ந்து போகுவான். அப்ப பாருங்க, ஆத்மா கொழுமை அடையதான் எப்போ? உணவை உண்ணும் பொழுது. நெக்ஸ்ட், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாராங்க. செவியை சாய்த்து, அப்பா கோயிலுக்கு வாப்பா, ஆண்டவரை ஏத்துக்குப்பா, வர வர வர, ஆனா வருதில்ல. செவியை சாய்க்கிறது இல்ல. செவியை சாய்த்தாதான் நமக்கு விடுதலை உண்டாகும்.
ஒரு டைம் வந்து சொல்றாரு ஆண்டவர் மோசஸ் கிட்ட, மோசஸ் நீ என்ன பண்ணாத, இந்த ஜனங்களுக்காக ஜெபமே பண்ணாத. இது யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. செவியை சாய்க்கணும், கர்த்தர் இடத்துல செவியை சாய்க்கணும், தேவ சமூகத்துல செவியை சாய்க்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தெரிந்து கொண்டு வச்சிருக்காராம். ஆனா அந்த தெரிந்து கொண்டதை வந்து வஞ்சிக்க முடிதான் அந்த பிசாசுனா செய்யலாம், எல்லாரையும் வழி விலக பண்ணிடுறான். சரி, செவி சாயுங்கள், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். பாருங்க, செவி சாய்த்து கேட்கணும். கேட்டீங்கன்னா உங்க ஆத்மா, அப்போ ஆத்மா எப்படி இருக்கு? டேஞ்சர்ல இருக்கு, ஐசியூல இருக்கு, ஐசியூல இருக்கு. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. மரித்தவர்கள் மரித்தவர்கள் அவங்க அடக்க மாட்டாங்க. நீ என்னை பின்பற்றி ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில சாவு வீட்டுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, இதெல்லாம் உற்றுன்ற. ஆனா ஞாயிற்றுக்கிழமையில தான் கிறிஸ்துவ சாவு இருந்தா கூட பரவாயில்ல, இந்து சாவு. சரி, சாவுக்கு போயாச்சு, சொந்தம் அப்படி ஒட்டி சொந்தம், அடுத்த குழியில இவங்க தான் இருக்குவாங்க கூட கட்டி பிடிச்சு, அந்த மாதிரி ஒரு சொந்தம். ஆனா 9ஆம் நாள் இதை வச்சுக்கிறாங்க. என்ன பேரு? அது பேரு என்ன பேருமா? இல்ல இல்ல, இதை நீ போன்ல எதை சொன்ன, என்ன காரியம் அது? படையல். 8ஆம் நாள், 9ஆம் நாள், 16ஆம் நாள், 12ஆம் நாள், ஏதோ ஒரு நாள், அவங்க இஷ்டம் தான், அவங்க இஷ்டம் தான். படையலுக்கு நம்ம போகக்கூடாது, அங்க போகக்கூடாது. படையல் போயிருக்க நீ? பாருங்க, சில இடத்துல சில அசுத்தாவிகள் அந்த இடத்துல ஆக்கிரமிக்கும். நேற்று சகோதரி போன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. போனாங்க, பிளட் வாமிட் எடுத்தாங்க. பிளட் வாமிட் வந்த உடனே இந்த படையலுக்கு போய் பிளட் வாமிட் வந்தோன்னா மயக்க ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. நம்ம விசுவாசி, பேர் சொல்ல மாட்டேன், நம்ம விசுவாசி ஜோமன் கர்த்தர் அவங்களை மீட்டு போற. சில இடங்கள்ல பாதுகாப்பு வளையத்தை விட்டு நம்ம போயிடவே கூடாது. நேற்று அதான் சொன்ன, நமக்குன்னு கர்த்தர் ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சிருக்காரு, அந்த வளையத்தை விட்டு போயிடவே கூடாது. எதிரி இப்ப திரும்ப அட்டாக் பண்ணுவான், நம்மள கொஞ்சம் ஓட விட்டு. ஒரு வார் டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா இருக்கு? ரஷ்யன் கிட்ட வார் டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்டர்ல கொஞ்சம் பேரை நோஞ்சான், ஒன்னுத்துக்கும் இது இல்லை, சும்மா அப்படி பார்டர் நிக்க வச்சிருக்கு. இந்த பார்டரு அந்த டெசர்ட்ல இவங்க வார் ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணுவாங்களாம்? கரெக்டா பனி பெய்யும் போது குளிர்காலத்துல ஆரம்பிப்பாங்களாம். இந்த குளிர்காலத்தை வந்து இவங்க சமாளிச்சிடறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? 2 பேரை முன்னாடி விட்டுட்டு எதிரிகள் சுத்தி இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஆப்போசிட் என்ன பண்றாங்க? அந்த சைபேரியா அந்த மாதிரி உள்ள பூந்துடுறாங்க. அப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது இவங்க சண்டை போட்டுக்கிட்டே எங்க வந்துடுறாங்க? நடு எல்லையில வந்துடுறாங்க. போதிய இது இல்லை, ஃபுல்லா பனி. இப்ப இப்படியும் போக முடியல, அப்படியும் போல. இப்ப என்ன செய்யறாங்க? இவங்க பனியில ரொம்ப பிராக்டிஸா இருக்கிறாங்க. அந்த பனியில நல்லா படுத்துட்டு இருக்காங்க, ஃபுல்லா சரௌண்ட் பண்ணி. அவங்க இன்னைக்கு பிசாசு அப்படிதான் செய்யறான். உன்னை கடல்ல இருக்கிற வரைக்கும் விட்டுறான். எப்போ நீ கரைக்கு கொஞ்சம் வரையோ, கரையில வந்துச்சுன்னா மீன் என்ன பண்ணிடும்? மர்கையா. இன்னைக்கும் உனக்கு ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல நீ சுவாசிக்கணும். தேவ சமூகம் தான் உனக்கு சுவாசம். எப்பவுமே தேவ சமூகத்தை விட்டு தூரம் போக 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 பிசாசு எல்லை வச்சுட்டே இருப்பான்.
அந்த பாதுகாப்பு வளையத்தை எப்ப நீ மீறியோ, சரிங்க உங்களுக்கு புரியுறமா சொல்லிட்டா, யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாலும் அழுக்கெல்லாம் எடுத்து உருட்டி வைத்து பாதுகாத்தாரா? இதோ ஒரு கதை இருக்குல்ல, அழுக்கெல்லாம் வச்சு உருவம் செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கோடு போட்டு போயிட்டாராம். அந்த கோடை யாரும் தாண்டக்கூடாது. நான் எல்லாம் படிக்கல, ஏதோ சொல்றேன். அந்த டைம்ல வரும்போது அந்த கோடை தாண்ட என்னவா ஆபத்து. இப்போ அந்த கோடை தாண்ட வரைக்கும் அமைதியா இருக்குது. எப்படி வந்து கேக்குறாங்க கோடை தாண்டும் போது? பிச்சை எடுக்கிற மாதிரி. அப்புறம் மான் மாதிரி வந்தாங்களா இல்லையா? கரெக்டா சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வந்தான்? பாதுகாப்பு. வீட்டுல போய் கதை பாருங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்க. அந்த வளையத்தை, அந்த கோடை விட்டு தாண்டாத வரைக்கும் என்னதான் சேஃப் சைட். அந்த கோடு தான் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நியமிக்கிற ஒரு எல்லை. எல்லை மீறாத. எங்க சுத்தினாலும் அந்த எல்லைக்குள்ளேயே ஒண்ணு. அந்த எல்லையை விட்டு வெளியில போயிட்டா ரெண்டாவது உள்ள வர முடியாது. ரெண்டாவது நீ வரணும்னு நினைச்சா கூட உள்ள வர முடியாது. ஏதோ ஒரு கோடு. ஒன் வே தான். அந்த ஒன் வே தான் ஜீசஸ். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். கோடை தாண்டிட்டினா ரெண்டாவது ரொம்ப கஷ்டம் உள்ள வருது. வரணும்னு நினைச்சா கூட நம்மளை பிடிச்சி இழுக்கிறோம். வந்துரு வா. ஆனாலும் என்ன பண்ண முடியல. கோடை தாண்டி கர்த்தர் உனக்காக, உனக்கே தெரியாம, கண்ணுக்கு தெரியாம உன் எல்லையில கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த எல்லை கோடை கர்த்தர் உனக்காக பாதுகாத்து வச்சிருக்கார். ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியும், there is invisible line before you that God protect every day. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எல்லையை, ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீ போயிடாத. அந்த பாதுகாப்பு வளையம் தான் உனக்கு சேஃப் சைட். அப்ப பாருங்க, அந்த ஆத்மா எப்படி இருக்குதா? ஆத்மா என்ன பண்ணுதா? வாசிங்க. உன் ஆத்மா என்ன பண்ணுதா? பிழைக்கும். அப்ப ஆத்மா பிழைக்காதபடி தான் பிசாசு நம்ம ஆத்மாவை சாவடிக்கிறான். பாவம் செய்யற ஆத்மா சாகும். இதெல்லாம் பாவம். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னா, சினிமா பார்த்தா பாவம், இது பார்த்தா பாவம். அதெல்லாம் பாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரே ஒரு பாவத்தோட ஃபார்முலா என்ன? பாவத்தின் ஃபார்முலா அதான் சொன்னாங்க பாருங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இது நியாயப்பிரமாணம். இது நியாயப்பிரமாணம். கர்த்தர் சில கொடுத்திருக்காரு, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை மீறிட்டாலே அந்த பாவம். அந்த ஆத்துமா அந்த மடியத்துக்கு எதுவா இருக்குது? கீழே வாசிப்போம். பாருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. எப்படிப்பட்ட கிருபையா? நிச்சயமான கிருபை. உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதுக்கு கர்த்தர் நிச்சயமான ஒரு கிருபையை கொடுத்தாரு. அந்த கிருபையை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தருவேன்னு இந்த காலையில் ஆண்டவங்க பார்த்து சொல்லுகிறாரு. நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். கீழே இதோ அவன் ஜன கூட்டத்துக்கு சாட்சியாகவும். இப்ப அப்படி ஆக்கிடுச்சு. கழுதை தேடி போனா ஜன கூட்டத்துக்கு தலைவனாகவும் சாட்சியாகவும் நிக்க வச்சிட்டார். அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன்.
ஏற்படுத்தினாரா இல்லையா? எதை தேடி போனா? ஒன்றுமில்லாத போனா அவனை கர்த்தர் அதிபதியாய் மாத்திட்டார். இன்னைக்கு நீ ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கு ஹெல்ப் பண்ண யாரா இல்ல, என் கூட யாரா இல்ல, என் கூட பேச யாரா இல்ல, என்னை விசாரிக்க யாரா இல்ல. இல்ல, கர்த்தர் உனக்காக முன் குறித்து உன்னை ஏற்படுத்த அவர் தீர்மானம் இருக்கிறார். நீ ஒரு நாளும் சோர்ந்து போயிடாத. அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒருபோது உயர்வை, தலைமை பதவியை அவனுக்கு ஒரு க்ளூ கூட கிடையாது. ஆனா கர்த்தர் கொடுத்தார். அந்த மாதிரியே நாளில தேவன் நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல, தேவன் நிமித்த சித்தத்து நிமித்தம் அவர் சித்தம் மேல வைத்ததுனால் நமக்கு ஒரு பெரிய உயர்வை தரப்போகிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அவர் சித்தத்தின்படி தரப்போகிறார். அவன் எதிரே பார்க்கலங்க. நம்ம கூட சிலதெல்லாம் எதிரே பார்த்திருக்க மாட்டான். இதோ நடந்து போச்சு. இனி வரைக்கும் புரியல ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சு, எப்படிலாம் ஆயிடுச்சு, ஏன் இப்படி நடந்து போச்சு, நமக்கே புரியல. ஆக மட்டும் அவர் சித்தத்தின்படி எல்லாம் நடக்கிறது. அவனை அதிபதியாய் மாற்றினார். இதோ நீ அறியாத இந்த ஜாதியை வரவழைப்பாய். நீ அறியாத இந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது உன்னை தாழ்த்துறவன் யார்? நீ ஏன் தாழ்வு மனப்பான்மை இருக்கிற? நான் கந்த, நான் குப்பை, நான் தூசி. நோ நெகட்டிவ். ஒன்று இல்லாத கூட ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, சேர்ல டெய்லி அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க சேர் போடுவாங்களாம். அந்த சேர் போட்டுட்டு சண்டே யாருமே இருக்க மாட்டாங்க. 300 சேர் போடுவாங்களாம். 300 சேர் போட்டு இவங்க 4 பேர் உட்காந்துட்டு ஆராதிச்சுட்டு போவாங்களாம். ஆனா அவன் சொல்றாரு, அந்த 300 சேர்ல எப்பவுமே இந்த எம்டி சேர்னே பார்க்க மாட்டேன். அந்த 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 முழுவதும் தூதர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் மனதில் ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த சேர் எல்லாம் ஃபுல் ஆகும் நான் நினைப்பேன். ஒரு நாள் வந்துச்சு, இந்த சேர் மட்டும் ஃபுல் ஆகல. இன்னைக்கு எங்க சபையில 50,000 சேர் போடுறோம். 50,000 சேர். 300 சேர்ல ஆள் உட்கார இல்லை. இன்னைக்கு 50,000 சேர் நிரம்பி வழியுது. கர்த்தர் செய்தார்னா எல்லாம் செய்து முடிப்பார். உன் வாயின் அறிக்கை எப்படி இருக்கிறது? இந்த சிஸ்டர் கூட ஜெபம், ஆண்டவரே இன்னும் இடம் காலியா இருக்கு, கொஞ்சம் போய் 10 பேர் கூப்பிடுவா. ஆண்டவரே இன்னும் சேர்லாம் காலியா இருக்கு. நோ நெகட்டிவ். எனக்கு கோங்கமா வரும். அப்படியே என் வாயெல்லாம் கட்டி வச்சிருப்பேன். அது தனியா ஜபிக்கணும். இப்போ நீங்க பாருங்க, இடம் நிறைய காலியா இருக்கு, என்ன பண்ண சொல்றேங்க? இம்மட்டும் நம்ம நின்னது கர்த்தருடைய கிருபை. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே அடிச்சு போன இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரு. இப்படி சொல்ல முடியாது. என்ன ஆகும்? ஓஹோ அப்படியா, காலியா இருக்கா? இல்லாதது கூட இருக்க முடிய செய்கிறவன் நம்ம தேவன். அந்த கண்ணில் பாரு. நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை அவன் எப்படி நம்பினா? விசுவாசமா நம்பினா. நீ ஆபீசரா ஆயிடுவ, நான் ஒரு ஆபீசர் அப்படி இன்னைக்கு சைக்காலஜிக்கு அதுதான் சொல்லுது. இப்போ நீ என்னவா இருக்கணும்னு விரும்புறியோ அந்த கேரக்டரா மாறிடுன்றாங்க. அப்படி மாறிட்டா நீ அந்த 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 ரீச்சுக்கு சீக்கிரம் போயிடுவ. புரிஞ்சுதா? இனிமேல் நாள் ஜெபிக்கணும், என் சபை நிறைந்து வளர்ந்ததுக்காக சோத்திர ஆண்டவர், என் சபை நிரப்பப்பட்டதுக்காக சோத்திர ஆண்டவர். எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, நான் போற சோர்ந்து போயிடும். இன்னொரு ஜெபிக்கும், இன்னொரு ஜெபம். ஆண்டவரே அவங்க இவ்வளோ தூரத்துல இருந்து வர்றாங்க, ஆண்டவரே நீ அதிசயம் செய்யலாம், சோர்ந்து போயிடுவாங்களா ஆண்டவரே? ஏன் கர்த்தர் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க ஆண்டவரே. அப்போ பலவீனத்துல உட்காந்து ஓஹோ அப்படி கூட இருக்கா? உங்களுக்கு புரியுதா? புரியுதா சிஸ்டர்?
ஆண்டவரே பலவீனமா வந்தாங்க. பலவீனன் கூட கர்த்தர் பலவனாய் மாற்றுகிறவர் உம்மால முடியும். உம்மாண்ட வந்தவர்களை ஒருபோதும் திரும்பி அனுப்புவதில்லை. அந்த ஜெபம் எப்படி இருக்கு? கீழே இருக்கிற ஒரு மனிதனை தூக்கி எரிச்சிடும். அவங்க ஜெபம் படுத்த தவறலாம் சொல்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம், ஒரு சபை மேல ஒரு வாஞ்ச, ஒரு வெறின்னுவாங்களே, பயங்கரமா. சபையில பிரச்சனை நடக்கும்போது வீட்டுல சாப்பிட கூட இல்லை, தூங்க கூட இல்லை. ஏன்னு சொன்னா குழம்பிட்டே இருப்பாங்க, இப்படி ஆண்டவரே. அந்த மாதிரி ஆத்துமாலாம் கடல் இன்னைக்கு கொஞ்சம் சபையில வச்சிருக்காருங்க. எனக்கு என்ன, நான் வருவேன், உட்காருவேன், போவேன். என்னால யாருக்கும் பிரச்சனையே இல்லை, வேதனையே. எனக்காக ஒரு பழமொழி சொல்ல, மண்ணுக்கு நான் பாரம், மரத்துக்கு நீ பாரம், இலைக்கு இன்னும் அப்படிதான் சொல்லுவாங்க. மரத்துக்கு இலை பாரம், மண்ணுக்கு மண் பாரம். அந்த மாதிரிலாம் இருக்க விரும்பல. நான் சும்மா டெடிகேட்டடா வரேன், பிரைஸ் எல்லாம் சோத்திரம், அவ்வளவுதான். நீ கடைசி வரைக்கும் அப்படியே இப்படிதான் இருப்ப. யூ நீட் எ ரிலேஷன்ஷிப். இது ஒரு குடும்பம், சபை ஒரு குடும்பம். நீ சபையில ஒரு குடும்பமா இருந்தீன்னா அந்த குடும்பம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டுச்சு. வேலைக்குள்ள வைத்து தீங்கினால தன் கூடாரங்கள்ல வைத்து கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்றிருந்த போல உன்னை காப்பாற்றுவா. இது உன்னுடைய சபை. கர்த்தர் உனக்காக முன்குறித்து வைத்த சபை. இது உன்னோட கண்ணீர் வடிக்கிற சபை. இது என்னுடைய சபை அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். திஸ் இஸ் மை சர்ச். அப்பா வீடு, எனக்கு 2வது வீடு இதுதான். அப்ப கூட 2வது தான் ஆமான்றாங்க பாருங்க. நான் முதல் சொல்லுவாங்களான்னு நினைச்சேன். ஏங்க நமக்கு பல ரிலேஷன்ஸ் இருக்கலாம், பல சொந்தங்கள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் மண்ணோட முடிஞ்சிடும். ஆனா விண்ணுக்கு வர சொந்தம் நீங்க தான். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? நம்ம சபையில இருக்கிற விசுவாசி தான் நம்ம செத்தாலும் நம்ம கூட பரலோகத்து வரைக்கும் வரும். அல்பன்ஸ் அக்கா வந்து நிற்பாங்க, ஹலோ சுதாக்கா அப்படி இருக்கிறீங்க, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுதா? அந்த உறவு தான் நம்மளுக்கு முக்கியம். மற்ற உறவெல்லாம் போயிடும், மண்ணோட போயிடும். பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கான். அது ஒரு மனுஷனும் போகக்கூடாது. எல்லாம் இருக்கலாம், அக்கா இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த எல்லாம் இதுக்குள்ள இருக்கணும், ஒரு 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 வட்டத்துக்குள்ள, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள இருக்கணும். எப்போ அந்த எல்லையை மீறியோ, நான் திடீர்னு ஒரு போட்டோ பார்த்தேங்க, அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு. அந்த போட்டோ பாத்தீங்களா? யாருன்னா தெரியும், உங்களுக்கு தெரியல. ஆளு நம்மளுக்கே தெரியல. திடீர்னு பார்த்தா ஓஹோ, இது நம்ம கூட ஆராதிச்ச ஆடு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. எல்லை மீறிடக்கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வரைக்கும், அவர் உன்னை உயர்த்துற வரைக்கும் இந்த பலத்த கருத்துக்கு அடங்கிரு. இங்க எங்க போயிடாத. கர்த்தர் உனக்காக ஒரு சித்தத்தை வைத்திருக்க, மறந்து போயிடாத. உன்னை கொண்டு பெரிய தேசங்களை, நீ வாழ்ந்த பகுதியில உன்னை கொண்டு கர்த்தர் உனக்கு வல்லமை வரமே கொடுத்து உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறாரு. அதனால நீ பி கேர்ஃபுல், பி பேஷண்ட். ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆடு பின்னாடி போனவனுக்கு தெரியாது, படிப்பு இல்ல, ஒன்னும் இல்ல, வசதி இல்ல, யாரும் உயர்த்தத்துக்கு யாரும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவன் வாயில இருந்துச்சு. என்னது? துதி. துதிச்சான். நான் கூட ஆண்டவர் கிட்ட 10 லட்சம் கேட்டு, ஆண்டவர் பதிலே சொல்ல, மத்ததெல்லாம் உடனே கொடுத்துறாரு. எதுனா ஜெபிச்சா பணம்னா அப்படியே கம்முனாரு. யாரும் இல்ல, அப்படியே கரெக்டா சொல்றாங்க, பணம்னா அமைதியாயிடுறாரு. இப்ப நிறைய இதுக்கு உனக்கு 10 லட்சம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு உனக்கு 10 லட்சம். நான் ட்ரெஸ் எடுத்து 3 வருஷம் ஆகுது. நான் ட்ரெஸ் எடுத்து
அப்படி மிஞ்சி போனா இந்த ஜிப்பா இந்த வெயிட் எவ்வளவு இருக்குன்றீங்க? இது ஒரு 600, இது ஒரு 1900, அவ்வளவுதான். அவ்வளவுதான் என் கதை, அவ்வளவுதான். அவ்வளவுலாம் எடுக்க மாட்டேன், படிக்கலாம் எடுக்கிறதுல. ஆனா துவைக்கிறவங்க சொல்றோம், அயன்காரங்க சொல்லுவாங்க, இவ்வளவு தீ கொட்டினது கொடுத்தா தேய்க்கிறதுக்கே 1.5 நாள் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 100 செட்டு வச்சிருக்கேன், நம்புவீங்களா? எடுக்கிறதுல. ஆனா அப்படிதான் சேருது, 100 செட்டு இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? எப்படின்னு சில பேர் அவ்வளவு 100 செட்டா வச்சிருக்கேன். நான் சும்மா ஒரு ஆவரேஜா சொல்றேன். உங்க வீட்டு பீரோ தரங்க, எத்தனை புடவை இருக்கு, எத்தனை ட்ரெஸ் இருக்கு? ஒரு 25 செட் இருக்குமாமா? அதுக்கு மேலே இருக்கும். எடுக்கிறதுல ஒரு ஆவரேஜா சொல்லுங்களேன். எங்க அம்மாவுக்கு 2 பீரோ நிறைய புடவை, அது எதுவுமே கட்டாது, கொடுக்கத்த வானானது. ஆனா பீரோ ஃபுல்லானதான், அவ்வளோ புடவை இருக்கும். இந்த பீரோல அப்படி புடவை, இந்த பின்னாடி ஒரு பீரோ இருக்கு, மர பீரோ, அதுல அவ்வளோ புடவை. எப்படி பார்த்தாலும் 250 புடவை. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமா அந்த காலத்துல இருந்து வாங்கி வாங்கி வச்சு சேர்த்துதான் செய்யும். அவ்வளவுதான் மேக்ஸிமம். நான் காசு வச்சு என்ன பண்ண போறேன்? நீங்க அது கஞ்சிவரம் போய் பட்டு புடவை எடுப்பீங்க, பட்டு இதெல்லாம் எடுப்பீங்க, நகை வாங்குவீங்க. நான் இதெல்லாம் வாங்குறது இல்லை, சபை தான் கட்டணும். ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கேன். ஆக மட்டும் ஒன்னே ஒண்ணு, நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்க கூடாது. ஒரு உண்மை உள்ள ஊழியம், ஒரு உண்மை உள்ள அழைக்கப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, தேவ இந்த மாதிரி ஃபுல்பிட்டு நின்று நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் செய்ய போறேன், எனக்கு கத்தரால எவ்வளவுங்க காசு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ அவுட்டு. உனக்கு ஒத்தாசை பரலோகம் தான் கொடுக்கணும். சபை கிட்ட தானே கேட்கிற, நீ கேட்டு தப்பு, கேட்காத. நான் சொல்ல ஜெனரலா சொல்ல, கத்தர் கொடுப்பார், கத்தர் கொடுப்பார். எல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்தது, எல்லாம் அவரே கொடுப்பார் உனக்கு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் பிரதர், இதெல்லாம் கொடுக்க முடியாது, இவ்வளவு பெரிய விஷயம். கர்த்தர் நினைச்சா இதுக்கு மேலே கொடுப்பாரு, இதையும் கொடுப்பாரு, இதுக்கு மேலே உனக்கு கொடுப்பார். நம்பர் விசுவாசிக்கிறியா? ஆக மட்டும் அவர் சித்தத்துல இரு. சித்தத்தை விட்டு போனா லோத்து. நல்லா இருந்தாங்க லோத்து, ஆபிரகாம் கூட இருந்தான், விசுவாசம் பெற்ற தகப்பனோட கூட இருந்தான். இன்னைக்கு நம்மள லோத்து லோத்து சொல்லி நம்ம ஆபிரகாம மாறிட்டோம். ஆபிரகாம் இப்ப லோத்தா மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு. உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பேன். உன்னை லோத்து சொன்னா கர்த்தர் ஆபிரகாம் மாற்றிடுவாரு. உன்னை வார்த்தை சொன்னா நீ நேத்துன்னு சொல்லிடணும், முடிஞ்சு போச்சு. நேத்து வரைக்கும் வேற மாதிரி, இன்னைக்கு நான் அப்படி இல்லை. நேத்து வரைக்கும் நான் பிசாசின் கட்டுல இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்ன இல்லை. நேத்து வரைக்கும் நான் பஞ்சத்துல இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் இல்லை. நேத்து வரைக்கும் ஒரு கடந்தொழியா இருந்தேன், இன்னைக்கு நான் அப்படி இல்லை. ஏன்னா முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற வார்த்தை நீ ஒவ்வொரு நாளும் சொல்லு. 2 பேருடைய பூமி தாங்கவே இல்லைங்க, அவ்வளவு நல்லா இருந்தாங்க. செல்வமும் சீமானமா எல்லாம் நல்லா இருந்தாங்க. இதோ ஒண்ணு கொழுத்து போச்சுன்னா இதுல இருக்காதான். என்னது வாத்தா? ஏன் பிரதர் அப்படி? நண்டு கொழுப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகுதான்? வலையில இருக்காதான், வலையை விட்டு வந்து ஆரம்பிச்சிடும். வெடியில யார் நிற்பாரு? கொக்கு கொத்துறதுக்கு. நல்லா இருந்தான், அவ்வளவு ஆடு அவ்வளவு மாடு. இவங்க 2 பேரோட வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வாசிங்க பார்க்கலாம். இவங்க 2 பேருடைய ஆடு மாடு மிருக ஜீவனுங்க உலகம் பூமி தாங்க முடியாத இருந்துச்சா. வாசிங்க பார்க்கலாம்.
அவர் ஒருமித்து குடியிருக்க பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துச்சாம். அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால் ஒருமித்து வாசப்பட ஏதுமில்லாமல் போயிற்று. அவங்க ஒருமித்து வாசம் பண்ணுவது எப்படி எவ்வளவு இருந்துச்சாம்? எக்காச்சக்கமா இருந்துச்சு. 2 பேர் தான் எக்காச்சக்கமா இருந்துச்சு. ஆனா இப்போ கிளாஷ் யாருக்கா இருக்கும்? ஆபிரகாமோட மந்த மேய்ப்பருக்கும் லோத்து. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, வேணாம், சண்டைலாம் வேணாப்பா. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? குழப்பமான சூழ்நிலை கர்த்தர்கிட்ட போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லு. அவர் தாயை போல உன்னை தேற்றி உனக்கு சொல்லி கொடுப்பார். பாருங்க, அவன் போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் வெளியில. அவன் என்ன நினைச்சிட்டான்? வெளியில போனோம் ஆபிரகாம் காட்டில மேல போயிடுவேன்னு நினைச்சான். வெளியில போனோம் நிறைய இன்னும் திரளாய் பெருகிடலான்னு நினைச்சான். சொன்னாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கார், பவர் ஆஃப் ஜீசஸ் ஊழியத்தை ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வளர்க்கணும், 3000 பேர் வருவார்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க வளராது, இந்த வீட்டு செட்டப்ல இருக்கிறவங்க வளராது, இந்த 4 சவுத்துல இருக்க வளராது. அதனாலதான் கர்த்தர் இப்ப வெளியில கொண்டு போயிட்டார். ஸ்கூல்ல, மண்டபத்துல இப்ப இனிமேல் தான் அந்த ஊழியம் 3000 பேர் 5000 பேர் வரைக்கும் பெருக போகிறது. கர்த்தரோட வாக்குத்தத்தத்தை நிறைவேறிச்சு. ரொம்ப நல்ல விஷயம் பாருங்களேன். ஆனா இப்ப என்ன தெரியுமா, இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இன்னைக்கு நிறைய பேரும் இங்க இருந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை என்னது, கண்ணுக்கு தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி. ஆனா கிட்ட போனாதான் தெரியும் அது பச்சையா. காலையில போயிட்டு முகத்தை திறந்து பார்க்கறான், அப்பதான் இவனுக்கு ஒரே ஷாக்கு. இவன் நினைச்ச அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு யங் கேர்ள் நமக்கு கல்யாணம். எத்தனையோ 7 வருஷம் இவளுக்காக நான் காத்திருந்தேன். 7 வருஷம் இவளை லவ் பண்ண, 7 வருஷம் இவளுக்காக எல்லாம் வாழ்ந்த. முஸ்லீம்ல எல்லாம் முகத்தை மூடி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 2 பேரும் செப்பரேட்டா போவாங்க. இவரு கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டாரு, நிக்கலாம் முடிச்சிட்டாரு. நிக்கா முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா போறான். நான் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு போயிட்டு முகத்தை தெருக்கிறான். இங்க யாரு இருக்கிறா? எப்படி பாக்குறா? அவன் முகம் திறந்தவனும் துணி என்ன இருக்கா? இப்படி திறந்தவன எதிர்க்க யார் நிக்கிறா? யாக்கோபு. ஆனா இப்படி திறந்தனும் இவ எப்படி பாக்குறா? யாக்கோப தெரியுதா? அவங்களதான் பாக்குற. தெரியுதா? கூச்ச பார்வை, கண்ணு பார்வை. இவனுக்கு ஒரே ஷாக். இவனுக்கு ஒரே, நான் கட்டுனது வேற, இங்க வந்தது வேற. ரொம்ப கோவம். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு. அவன் மாமங்காரன் சொல்றான், 1000 பொய் சொல்லுவாரு, கல்யாணம் பண்ணலாம் பரவாயில்ல, பம்பர் பஸ் உனக்கு தர, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, இன்னும் அடுத்தது வேணுமா, இன்னும் 7 வருஷம் பண்ணு, உனக்கு ப்ரமோஷன் வேணுமா, இன்னும் 2 வருஷம் கஷ்டப்பட்டு என் கம்பெனில வேலை செய், ப்ரமோஷன் தர. நீ ப்ரமோஷனுக்காக ஓடி 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 வேலை செஞ்சு கடைசியில் என்ன ஆயிடுவ? நீ ப்ரமோட் ஆயிடுவ. வெளியில போனோம்னு அவன் நினைக்கிறான், நிறைய நிறைய எல்லாத்தையும் இது பண்ணலாம். எப்பவுமே நீங்க போங்க, ஆனா தேவ சித்தத்தோட போங்க. உலக தோற்று முன்னாடி உங்களை முன் குறித்தாரு. எதற்காகனா உங்களை அழைத்திருக்காரு. இங்க பாருங்க, எவ்வளவு இந்த சென்னை பட்டணத்துல பல ஆயிரம் சபை இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா உலக தோற்று முன்னாடி உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. இங்க இருந்து கொண்டு போவதான் பிசாசு பல ரூபத்துல வருவான். குடும்பம் என்ற ரூபத்துல வருவான், ஃப்ரெண்ட்ஸ் என்ற ரூபத்துல வருவான். இங்கிருந்து போவாத,
அவன் சொல்றான், இவ்வளவு தூரம் ஏன் போய் பலி செலுத்தணும், பக்கத்திலே போய் செலுத்தலாமே. இல்ல இல்ல, கர்த்தர் காட்டின அந்த மலைக்கு 3 நாள் பிரயாணமா போய் பலி செலுத்துறான். உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு டிலே ஆகுதோ, எவ்வளவு சுத்திரியோ, அவ்வளவும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இவன் 3 நாள் தேடியும் கழுதை காணப்படாதனால 3ஆம் நாள் இவனுக்கு ராஜரிக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 3 நாள் பிரயாணம் பண்ணி அவன் மலை மேலே ஏறான். கர்த்தர் அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்து அவன் பிள்ளையை உயிரோடு கொடுக்கிறார். வெயிட்டிங் பீரியட் இஸ் so important. காத்திருக்கிற நேரம் ரொம்ப முக்கியம். காத்திருக்க இதயத்தை இழக்க பண்ணமா. ஆனா விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சத்தை நீ காத்திருக்கிறியா? பல காலத்துக்கு காத்திருக்கிறியா? கர்த்தர் ஏற்ற நாள்ல உன்னை உயர்த்துகிறவரா இருக்கிறாரு. நான் பொய் சொல்ற தெய்வம் அல்ல, நான் மனமாற மாத்திரம் அல்ல, நான் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றும் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா எத்தனை தடவை நம்ம அவருக்கு விரோதமாய் பொய் சொல்லிட்டு போயிருக்கிறோம். உன் கஷ்ட நேரத்துல ஆண்டவரை தேடுறல, உன் கஷ்டம் போன பிறகு அவரை விட்டுறிய, அவர் சமூகத்தை விட்டுறிய. உன் வேதனையில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்கின்ற, ஆனா உன் வேதனை போன பிறகு அவங்க மாறிற. இப்படித்தான் 40 வருஷம் தேவன் என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க. வாதை இறங்குது, அடிக்குது. அப்ப போய் ஆண்டவர் கிட்ட ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என்ன வாதை நிறுத்தி போடு. திருப்பி வாதை நிறுத்தி போடணும். மோசையும் கர்த்தரையும் முறுமுறுக்கிறாங்க. இல்லங்க, கர்த்தர் உங்களுக்காக ஜீவனே கொடுத்தாரு, கடைசி ரத்தத்தையே கொடுத்தாரு. அவரை நீ வஞ்சிச்சிராத. கஷ்ட நேரத்துல மனுஷங்களா நம்ம விட்டு போயிடுவாங்க. பாருங்க, கடைசி நேரத்துல அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் நினைச்சா இதுதான் நல்லதுன்னு நினைச்சா, ஆனா அங்கதான் பிரச்சனை ஆரம்பித்தது. பிரிந்து போகிறவன் தன் சுய இஷ்டத்தின்படி பிரிந்து போக. யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஆண்டவரை பத்தி கேட்கணும். ஆண்டவரே, நான் இதை செய்ய போறேன், இதை சொல்ல போறேன், இவங்க வீட்டுக்கு போக போறேன், இவங்க கிட்ட நான் பேச போறேன், நான் என்ன பேசணும், எனக்கு பர்மிஷன் கொடு, அப்படி கேட்கணும். நம்ம சுயேசன்படி போயிட்டோம்னு நினைச்சுங்களேன், அங்க போய் அவன் ஒண்ணு ஒண்ணா இழந்தான். ஒரு தேசத்தின் ராஜா லோத்தோட எல்லா உடைமைகளும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். திடீர்னு எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. ஆனா இவங்க ஆபிரகாம் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல நிற்கும்போது எப்படி இருந்தாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஒண்ணா இழந்துச்சு. உன் கூட இந்த ஜனம் இழந்துட்ட. உனக்கு வருமானம், பணம் எல்லாம் போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு. உன் கூட பக்க பலமா நின்ன எல்லா மக்களும் ஓடிட்டாங்க. இன்னும் நீ மனம் திரும்பத்து ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு. அவர் மனம் திறந்து உன்னை மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவரா இருக்கிறாரு. ஆனா பாருங்க, அவன் எல்லாவற்றையும் இழந்தான். கடைசியில தன் குடும்பத்தை இழந்தான், தன் பிள்ளையை இழந்தான், தன் மனைவி இழந்தான். கடைசியா அவன் தேவன் சமூகத்தை இழந்தான். வாழ்க்கையில நான் சொல்றேன் பாருங்க, நம்ம எதை வேணா இழந்துடலாம், தேவ சமூகத்தை இழந்துடக்கூடாது. உனக்காக உத்தரவாதம் பண்ணுகிற இடத்தை இழந்துடக்கூடாது. உனக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், இங்க இடத்துல ஏறெடுக்கிற இடத்தை நீ இழந்துடக்கூடாது. நீ உலகத்துல எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம், ஆனா கர்த்தர் உனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறித்த இந்த இடத்துல உன்னை நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. அதனை இழந்துடாத. நான் செய்தியை முடிக்க விரும்புறேன், நேரம் ஆயிடுச்சு. இதை வாசிச்சு முடிச்சோம். ஏசாயா 55. அவரை தேடுங்கள், பாருங்க. கர்த்தரை எப்ப தேடணுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க வெளியில, கண்ணு கட்ட பிறகு என்ன, கண்ணு கட்ட போச்சு, கண்ணு குருட ஆயிடுச்சுன்னா சூரியன் சார் பண்ண முடியுமா? முடியாது. கருப்பும் தெரியாது, சவுமும் தெரியாது. வேதம் என்னமா சொல்லுது? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். seek the Lord in the right time. அப்பொழுது அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் விட்டு
ஆ, அவர் அவன் மேல் மனம் திரும்புவார். பாருங்க எப்படிப்பட்ட வழியில இருந்தாலும் திரும்ப மாட்டீங்களே. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு கர்த்தரிட திரும்பல, அவன் மேல மன்னிக்க மனம் பறித்தவர் இருக்கார். பிசாசு விட மாட்டான். பிசாசு எல்லாம் சும்மா மனம் நீ திரும்பு, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சீக்கிரம் வாசிப்போம். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். தேவனிடத்தில் திரும்ப கழுவது. கிறிஸ்துவிற்கு தயை பெற்றிருக்கிறார். ஆ, என் நினைவுகள் பல நீங்கள் அல்ல. ம். உங்கள் வழிகள் என் வழிகள். பாருங்க, நீ நினைச்சு உட்கார்ந்துகிட்டது கர்த்தர் நினைக்கல. உன் நினைவு என் நினைவு இல்லைன்றார், உன் வழி என் வழி இல்லைன்றார். அப்ப என்ன அர்த்தம்? எதுவுமே உன் சித்தத்தைப்படி உன் இஷ்டப்படி செய்யாத, எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தைப்படி நடக்கட்டும் ஒப்புக்கொடு. பிலிப்பைன்ஸ் நாட்டுல மணிலா தலைநகரம், அதுக்குள்ளது ஒரு டாவோ சிட்டின்னு இருக்கு. அங்க இப்போ ஒரு கும்பல் போகுது. நம்ம பிலிப்பைன்ஸ்ல இருந்து மிந்தி ஒரு மிஷனரி கெனத் பெண்டோ தெரியுமா, மிந்தி லேண்ட்ல இருப்பாங்க. இப்போ அவங்க பெரிய ஒரு கன்வென்ஷனல் சென்டர் கட்டியிருக்காங்க. அந்த சென்டர்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா ட்ரைனிங் சென்டர் வைக்கிறாங்க. ப்ராஃபட்டிக் ட்ரைனிங், மிஷனரி ட்ரைனிங் அப்படின்னு அந்த கட்டத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்பதான் திறந்தாங்க. அங்க ஒரு அழைப்பு போட்டாங்க லெட்டர்ல, நீங்க எங்க கூட ஒரு 2 months வந்து தங்கணும் ட்ரைனிங் சென்டர்ல. 2 months அந்த சென்டர்லயே மேல தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு. அது உங்க சபையிலையும் ஒரு 15 பேர் நீங்க கூப்பிட்டு வரலாம். நீங்க அங்க ட்ரெயின் பண்ணலாம் எல்லாருக்கும், உங்களுடைய இந்தியா சார்பா. நான் சொன்னேன் 2 மாசம் இந்த சபையை விட்டுட்டு நாங்க வருதா? 2 மாசம் தானே, யாரும் ஆளை போட்டு வாங்க அப்படின்னா. நான் சொன்னேன் ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ தேசத்துல இருந்து இன்விடேஷன் எடுத்து காமிச்சேன், எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. நான் ஊருக்கு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு, எந்த ஊருக்கும் பறக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க உட்காரணும், உங்களுக்கு வேணும்னா உங்க டீமோட இங்க வாங்க, இங்க நாங்க செமினார் எடுக்கிறோம், இங்க வாங்க நாங்க எடுக்கிறோம். அவங்க சொன்னாங்க அது உங்க வாழ்க்கையில நல்லா ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஆனா அந்த பேப்பர்ல அந்த மெயில்ல படிக்கும் போதே மனசு சொல்லுது, இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம். நான் ரிப்ளை பண்ணேன், சாரி நாட் திஸ் டைம். ஒவ்வொரு நம்ம சித்தம் இல்ல, கர்த்தருடைய சித்தத்தை கேட்கணும். சபையை விட்டு போக முடியாது. இப்ப எங்கேயுமே போனா மண்டே டு ஃப்ரைடே அவ்வளவுதான், திருப்பி ஆஜர். எங்கேயுமே போக முடியல. அப்போ இந்த படிக்கும் போது படிச்சுட்டு இருக்கேன், உடனே ஆண்டவரே நல்ல ஓப்பனிங், அங்க நிறைய ஊழியக்காரங்க எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. மலேசியா, சிங்கப்பூர், யூகே, யுஎஸ் எல்லா பேட்சா வராங்க. நம்ம சபை இன்னொரு பரிமாற்றத்துல போவோம்ல அப்படின்னு நினைக்கும் போது முந்தி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொன்னார், யூகே, யுஎஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். எத்தனை பேர் அதை கேட்டீங்க தெரியாது. இது ஒரு பெரிய அழகான ஆலமரம். அந்த ஆலமரத்துல பல விதமான குருவிகள், கேட்டீங்களா? பல விதமான குருவிகள், புறாக்கள் பறந்து வந்து இந்த இடத்துல அமர்ந்த பார்க்க முடியுதுன்னாங்க. எனக்கு அப்ப அந்த ப்ராஃபிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஏன் சிங்கப்பூருக்கு போனோம், நம்ம ஏன் மலேசியா போனோம்? மலேசியா இங்க வரட்டும், வரமா வராதா? வரும். நீ கர்த்தர் பின்னாடி போனா உன் பின்னாடி எல்லாம் வரும். 3 நாள் கழுத பின்னாடி போனாங்க. இன்னைக்கு நீ கழுத பின்னாடி தான் போயின்னு இருக்க. இந்த உலகம் ஒரு கழுத. இந்த உலகம் பின்னாடி போற வரைக்கும் நீ போய் சுத்தி தான் இருக்கணும்.
3 நாள் கழிச்சு அவனு தீர்மானிச்சான், இல்ல இல்ல இனி இந்த கழுத பின்னாடி போறது முக்கியம் இல்ல. எங்க போனோம்? தேவ சமூகத்துக்கு போகணும். தீர்மானம் எடுத்தானா? இப்ப நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? கழுதையை தேடி, இன்னும் காணா போன கழுதையை தேடி போக போறீங்களா, இல்ல தேவ சமூகத்துக்கு போக போறீங்களா? தேவ சமூகத்துல உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு. தேவ சமூகத்துல உங்களுக்காக கர்த்தர் ஒரு முன்னந்தோடைய வச்சிருக்காரு. தேவ சமூகத்துல உங்களுக்காக ஒரு ராஜ்யபாரத்தின் அபிஷேகத்தை வச்சிருக்காரு. தேவ சமூகத்துல உங்களுக்காக ஒரு திட்டத்தை, தீர்மானத்தை வைத்திருக்கிறாரு. தேவ சமூகத்துல தான் உங்களுக்கு ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று மறந்து போயிடாத. எத்தனை பேரை நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஆனா தேவ சமூகத்துக்கு வராதான் தடை பண்றான் பிசாசு. எல்லாத்தையும் விட்டுடான். ஆனா சொன்னா நீ கர்த்தரை துதிக்க போக கூடாது. தேவ சமூகத்துக்கு உனக்கு தடையா இருக்கிற எந்த தடையா இருந்தாலும் தூக்கி எட்டு வச்சுட்டு வா. வேலையா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் first seek the kingdom of God. தேவ சமூகம் தான் முதல். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வந்த பிறகு அடிக்கிறியா, கொல்றியா, சாவடிக்கிறியா, அது ரெண்டாவது. கர்த்தர் அனுமதிச்சாருன்னா செய். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் பார்த்தீங்களா, கல்யாணம் வீட்டுக்கு ஆராதனைக்கு கிளம்பும்போது வீட்டை பூட்ட வராங்களா, அங்கிருந்து வேன்ல இறங்குறாங்க சொந்தக்காரங்களா, மாமா மச்சான் இப்படிமா இருக்கிற அப்படின்னு அழுகுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிச்சா, ஒன்றும் பண்ணல, சிரிச்சுக்கிட்டே சரி சரி வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு கதவை திறந்து வீட்டுக்குள்ள எல்லாம் உட்கார வச்சுட்டு குளிச்சுட்டு கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க, நான் பக்கத்துல சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்துச்சான். அன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி பாஸ்டர் 12 மணிக்கு முடிக்க வேண்டிய ஆராதனை 2 மணிக்கு முடிச்சிட்டாரு. நம்ம ஃபுல் பீட்ல நின்னா நம்ம முடிக்கிறது நம்ம கையில இல்லையே, தொடங்கிறது பார்த்தா நம்ம கையில, முடிக்கிறது பசுத்தாவி முடிப்பார். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், முடிச்சிருவேன். இப்போ நீ மத்த சபையில போனா தொடக்கத்து மட்டும்தான் பாஸ்டர், முடிக்கிறது யாரு? பசுத்தாவியானவர். பசுத்தாவி எப்போ போது முடியல அப்பதான் முடிப்பேன். இதெல்லாம் அந்த கதைலாம் என்கிட்ட வேணாம், நான் முடிக்கிறது முடிப்பேன். அன்னைக்கு அந்த பாஸ்டர் 2 மணிக்கு முடிச்சிட்டாரு சபையை. இந்த சொந்தக்கார காலைல டிஃபன், நைட் லாங் டிராவலிங், வீட்டில் உட்காந்து நேருக்கு கட்டில் மேலே சோஃபா மேலே டிவியை பார்த்து உட்காருது. தோ பக்கத்துல தோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, சாவி கொடுத்துட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு 2 மணிக்கு போனாங்க. அம்மா இதெல்லாம் செஞ்சு கிஞ்சி வச்சு, யாரை கேட்குறாங்க? உள்ள வந்த சொந்தக்காரங்க, நம்ம செஞ்சு கிஞ்சி வச்சுக்கிறீங்க, இன்னும் பருப்பு இங்க இருக்கு, அசிங்க இருக்கு, எனக்கு என்ன தெரியும்? சரி 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 நான் செஞ்சிடறேன் சொல்லிட்டு 2 மணிக்கு சமையல், வா நீ வா காயா இருக்கு, நீ வா இது பண்ணு, நீ வா உழவை எல்லாம் வச்சு 3:30 மணிக்கு சாப்பிட்டாங்க. அவங்க 4 மணிக்கு வேன்ல வந்து, அம்மா போதுமா நீ நான் வந்தா ஞாயிற்றுக்கிழமையே வரமாட்டேன்னு போயிடுச்சு. அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு. இது இப்படி இருக்கு. வீடு திறந்தானா அப்பதான் சொந்தக்காரர் உள்ள வந்தாங்க. எப்பத்தி என்று ரொம்ப தூரத்து ஒட்டு பிறந்த யாருமா, தொத்தாவா அத்தாவா ஏதோ சொல்லுவாங்க, யார க்ளோஸ் சொல்லுங்களேன். தொத்தா தொத்திக்கிட்டே இருக்கு. ஆனா தொத்தா வந்து சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்ட, வீடை திறந்துக்கிட்டு உட்கார்ந்து இல்லாம, சரி வந்துட்டல உட்கார், நான் சர்ச்சுக்கு அத்த வர போயிடுறேன். இங்க யாரு காத்துனுக்கிறா? ஏசப்பா. இங்க இந்த ஒரு அம்மா வருமா, இப்ப பாரு அழு முஞ்சி ஒழுங்குக்கு வருமே, அது காணுமே, எப்ப பாரு நம்மள தொலை பண்ண இருக்குமே அப்படின்னு கேட்டு ஆண்டவர் தேடுறாரு. எங்க அது, இந்த ஆடு எங்க போச்சு அப்படின்னு. இந்த ஆடு தான் வீட்டுல பிரியாணி செஞ்சு நிக்குது சொந்தக்காரங்களுக்கு. சரி அதெல்லாம் ஒழுங்கா செஞ்ச பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமையில உப்பு போட்டு போல சர்க்கரை எடுத்து போட்ட பிரியாணி. ஞாயிற்றுக்கிழமையில ஒன்னும் ஓட்டல. கேட்டா சர்ச்சை அதே தான் மைண்ட், என் மனசுலாம் அங்கதான் இருந்துச்சு. இங்க உன் சரீர பிரியாணி கிண்டினுக்குது. இந்த கதைலாம் இங்க வேணாம், இது பரலோகம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். இப்போ 2 விதமான ஆளுங்களை பார்த்தோம்.
தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை ஃபர்ஸ்ட் தேடு. தேவ சமூகம் உனக்கு உயர்த்தும். தேவ சமூகம் உனக்கு தீர்மானிக்கும். தேவ சமூகம் உனக்கு நன்மைகளை கொண்டு வரும். உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பங்களையும் அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் சாப்பாடு வந்துடுச்சு. கண்ணை மூடுவோம். இவ்வளவு ஃபாஸ்டா தூக்கி நானும் முடிக்கவே இல்லை. கண்ணை தான் மூட சொன்னேன். அடுத்த வசனம் அதே 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 24வது வசனம். எவ்வளவு ஃபாஸ்டா வச்சுட்டாங்க பாரு பேக். அதுக்குள்ள கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் உள்ள போயிடுச்சு. அப்பொழுது சமையல்காரர் பாருங்க, சமையல் பத்தி என்ன பேசணும். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையும் எடுத்துக்கொண்டு வந்து பாருங்க, இது அவன் என்ன சொல்றான், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் சொல்லுங்கம்மா பக்கத்துல உங்களுக்கு சமையல்காரன் இதோ சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம். இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இது உனக்கு முன்பாக வைத்து. எத்தனை பேருக்கு புரியுது? உனக்கென்று கர்த்தர் இந்த காலவெளியில் ஆராதனையில ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கென்று கர்த்தர் வச்சிருக்கார். இங்க வந்து அத்தனை பேருக்கு ஒண்ணு கர்த்தர் வச்சிருக்காரு. அது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன் எவ்வளவு அருமை ரட்சகர். நீ வந்திருக்கிற இன்னைக்கு உனக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு வைக்கப்பட்டிருக்க நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். முன்னும் தடை பின்னாடி தொட கூட இல்லை, முன்னும் தொட உனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ கர்த்தர் இந்த காலவேளை 7வது மாசத்துல இந்த முதல் ஆராதனையில உனக்காக உன்னை வைத்திருக்கிறார். நீ கடந்து போகும்போது கர்த்தர் உனக்காக கொடுத்து அனுப்புவாரு. உனக்கு வந்து அத்தனை பேருக்கு ஒண்ணு வச்சிருக்காரு. எல்லா கண்களை படி ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு உலகம் தோற்றத்துக்கு முன்பாக அவர் உன்னை தெரிந்து கொள்கிற தெய்வம். இந்த பூமி தோன்றதுக்கு முன்னாடி கர்த்தரை ஆசீர்வதித்த தெய்வம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்குள்ள கிரியை செய்யணும். இந்த வார்த்தைகளை 30 100 எங்களை பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்க வேண்டுமான